வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். இந்தியா மலேசியா இடையே பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நட்பு நாடுகளை இந்தியா பெரிதும் மதிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் இந்தியாவையும் மலேசியாவையும் ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மலேசிய பிரதமர் அளித்த விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மார்ச் மாத இறுதிக்குள் நாடு முழுவதும் நக்சல் தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. வேளாண்மை, எரிசக்தி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவுடன் $500 பில்லியன் வரை வர்த்தகம் மேற்கொள்ள திட்டம். ஒப்பந்தத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. கல்வியாண்டிற்கான இளநிலை நீட் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறும். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுகிறது. பத்மஸ்ரீ விருது பெற்ற கே. ராமசாமி பாராட்டு விழாவில் ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கு முழுமையான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். திமுக அரசின் அலட்சிய போக்கினால்தான் மத்திய அரசின் பல நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இன்று நடைபெற இருந்த TNPSC குரூப் 2, 2A தேர்வுகள் திடீர் ஒத்திவைப்பு. நிர்வாக குளறுபடிகளே காரணம் என தலைவர்கள் கண்டனம். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நியூசிலாந்து. விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட நட்பு நாடுகளின் ஆதரவு அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மலேசியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று புத்ரஜயாவில் உள்ள பெர்டானா புத்ராவில் பாரம்பரிய சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் பார்வையிட்டார். இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நம்பிக்கை, நட்புறவு, பகிரப்பட்ட விருப்பங்களின் வேரூன்றிய நட்புறவை இந்தியாவும் மலேசியாவும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதனையடுத்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய நரேந்திர மோடி, அமைதியையும் நிலைத்தன்மையையும் நிலைநாட்ட அர்ப்பணிப்பை பகிர்ந்து கொள்ளும் நட்பு நாடுகளின் ஒத்துழைப்பை இந்தியா பெரிதும் மதிப்பதாக கூறினார். இந்தியா மற்றும் மலேசியாவின் வளர்ச்சி நெருங்கிய தொடர்புடையது என கூறிய அவர், உலகளாவிய நிலையற்ற தன்மைக்கிடையே கடல்களை பகிர்ந்துள்ள இரு அண்டை நாடுகளும் இந்த கூட்டாண்மையின் முழுமையான வளத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேளாண்மை, உற்பத்தி, தூய்மையான எரிசக்தி, செமிகண்டக்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் இரு நாடுகளும் தங்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். திறன் மேம்பாடு, திறன் கட்டமைப்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கியமான பங்காளிகளாக உள்ளன என்று பிரதமர் தெரிவித்தார். मित्र देशों का साथ बहुत मायने रखता है। एक तरह से एक्सेलेंसी, हमारा दृढ़ विश्वास है कि भारत और मलेशिया की समृद्धि एक दूसरे से जुड़ी हुई है। वैश्विक अस्थिरता के इस वातावरण में
भारत और मलेशिया दो मैरीटाइम नेबर उसको अपने संबंधों की पूरी क्षमता का उपयोग करना जरूरी है। मेरी आज की यात्रा का मूल संदेश एकदम स्पष्ट है कि भारत मलेशिया के साथ मिलकर हमारे संबंधों को नए स्तर पर ले जाना चाहता है और सहयोग के हर क्षेत्र में विस्तार और प्रगाढ़ता लाना चाहता है। இரு பிரதமர்களின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பேரிடர் மேலாண்மையில் ஒத்துழைப்பு, ஆடியோ விஷுவல் இணை தயாரிப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கை, செமிகண்டக்டர் மேம்பாடு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இரு பிரதமர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அழகும் தொன்மையும் வாய்ந்த தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் இந்தியாவையும் மலேசியாவையும் நெருக்கமாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மலேசியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் விருந்தளித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியில் மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே திரைப்படத்தின் பாடல் பாடப்பட்டது. எம்ஜிஆரின் பாடலை பிரதமர் நரேந்திர மோடி ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவில் உள்ள நம்மில் பலரைப் போலவே மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் ஆவார் என தமிழில் பதிவிட்டுள்ளார். மகத்தான தமிழ் பண்பாடு இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்த முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கோலாலம்பூரில் இந்திய தேசிய ராணுவத்தின் மூத்த வீரர் ஜெயராஜ் ராஜாராவை பிரதமர் சந்தித்து உரையாடினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையின் கீழ் நாட்டின் விடுதலைக்காக போராடிய வீரர்களின் தியாகங்களை பிரதமர் போற்றி கௌரவித்தார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினரிடையே ஆற்றிய உரை இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகள் நீடித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடக தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மலேசியாவில் வசிக்கும் இந்தியர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் திருவள்ளுவர் மையத்தை அமைக்க இருப்பதாக பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பை வரவேற்றுள்ள குடியரசு துணைத் தலைவர், இது இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் வலுவான அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய முன்னெடுப்புகள் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதுடன் உலகம் முழுவதும் வளமான பாரம்பரியத்தை கொண்டு செல்லும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலிருந்து நக்சல்வாத தீவிரவாதத்தை அறவே ஒழிப்பதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நேற்று வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்திய அவர் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். சத்தீஸ்கர் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வந்த நக்சல்வாத தீவிரவாதம் வருகிற மார்ச் 31ஆம் தேதிக்குள் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று தெரிவித்தார். பாதுகாப்பை மையப்படுத்திய செயல் திட்டம், உள்கட்டமைப்பை வலிமைப்படுத்துதல், நக்சல் தீவிரவாதத்தை ஒடுக்குதல் ஆகியவை ஆக்கப்பூர்வமான பலன்களை அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அமித் ஷா குறிப்பிட்டார். நக்சல்வாதம், மாவோ தீவிரவாதம் உள்ளிட்டவற்றை அறவே ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது.
அமெரிக்காவுடனான $500 பில்லியன் வர்த்தக ஒப்பந்தத்தில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ள அவர், நாட்டில் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தால் $2 டிரில்லியன் மதிப்பிலான இறக்குமதி சந்தையை உருவாக்க முடியும் என்று கூறியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் அமெரிக்காவுடன் $500 பில்லியன் மதிப்பிலான வர்த்தகத்தை மேற்கொள்வதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றும், ஏற்கனவே தற்போது அமெரிக்காவிடமிருந்து சுமார் $300 பில்லியன் மதிப்புடைய பொருட்களை பெற முடியும் என்றும், அவை தற்போது மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த 25% வரி 18% குறைக்கப்பட்டிருப்பதாகவும், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் விதிக்கப்பட்ட 25% வரியும் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். $500 billion, if you ask me, is a modicum part of what we are going to need in the next 5 years in these set of imports. We are even today importing $300 billion of goods that can be imported from the US. We are importing from all over the world. That is going to grow up to $2 trillion in the next 5 years. இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியை மத்திய அரசு கடுமையாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு இந்த காணொலி உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டுள்ள அந்த காணொலி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் அப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்தத்தில் நாட்டின் விவசாயம் மற்றும் பால்வள துறைகளில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப்படவில்லை என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. முக்கிய பயிர்கள், முக்கிய தானியங்கள், பழங்கள் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகம் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும், விவசாயிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் எந்தவொரு துறையிலும் சந்தைகள் திறக்கப்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையான துல்லியமான தகவல்களுக்கு மக்கள் அதிகாரப்பூர்வமான தளங்களையே நம்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பருப்பு உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு 25 விதை கிராமங்களை உருவாக்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசின் பருப்பு புரட்சி திட்டத்தின் கீழ் கர்நாடகாவில் பருப்பு உற்பத்தி செய்யும் இடங்களில் 35 ஆலைகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு ஆலைக்கும் 25 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் பருப்பு உற்பத்தி கணிசமாக அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு 5 நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனி சென்னை மற்றும் மும்பையில் தனது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இன்று தலைநகர் புதுதில்லி வந்தடைந்தார். தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் சிறப்பான வரவேற்பு அளித்தார். அப்போது இந்திய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் நாட்டுப்புற கலைஞர்கள் ஆடிய பாரம்பரிய நடனத்தை அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி ஆர்வமுடன் கண்டு மகிழ்ந்தார். பின்னர் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியா மற்றும் செஷல்ஸ் இடையே தூதரக உறவுகள் தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் இந்த பயணம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்து 26-27 கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு வருகிற மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அந்த வகையில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை நீட் தேர்வு வருகிற மே மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது.
தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் நடைபெறும் இந்த நீட் தேர்விற்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறும். விண்ணப்பிக்கும் மாணவர்கள் neet.nta.nic.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அடிப்படையிலான பாரத் டாக்ஸி தளத்துடன் இந்திய விமான நிலைய ஆணையம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விமான பயணிகளுக்கு பாதுகாப்பான, நம்பகமான வாடகை கார் சேவையை வழங்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்ட பாரத் டாக்ஸி திட்டத்தை நடைமுறைப்படுத்த தில்லி போக்குவரத்து, காவல், தில்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன், பாரத் ஸ்டேட் வங்கி ஆகியவை ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்துள்ளன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உலகை உலுக்கிய நிகழ்வுகள், தலைவர்களின் சந்திப்புகள், பின்னணி தகவல்கள், சர்வதேச பொருளாதார நகர்வுகள், புவிசார் அரசியல், ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். இது ஒரு மீள்பார்வை. கிராமங்களின் வளர்ச்சியின் திசையை இப்போது கிராமங்களே முடிவு செய்யும். வளர்ந்த கிராம பஞ்சாயத்து திட்டத்தின் கீழ் PM கதி சக்தியுடன் திட்டம் ஒருங்கிணைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்த பங்களிப்பு மேம்பாடு மாடலுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. வளர்ந்த இந்தியா ஜிராம்ஜி 2025 சட்டம். இது அளிக்கிறது ஒவ்வொரு ஊரக குடும்பத்திற்கும் 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்கள் நிச்சயமான வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம். வளர்ந்த இந்தியா ஜிராம்ஜி. செய்திகள் தொடர்கிறது. தமிழ்நாட்டின் கொங்கு மண்டலத்தில் ஜவுளித்துறையை மேம்படுத்த 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கோவை வந்துள்ள அவர் திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்திற்கு 4 மடங்கு கூடுதலாக சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொங்கு மண்டல ஜவுளித்துறை மேம்பாட்டிற்கு 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகவும் சீர்குலைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 61% வரை அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுகிறது என்று தமிழக ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்ற K. ராமசாமியை கௌரவிக்கும் வகையில் தமிழக ஆளுநரின் மக்கள் மாளிகையில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது. இயற்கை விவசாயத்திற்கு அரும்பணியாற்றியதற்காக 2026ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள K. ராமசாமி நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டார். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி பத்மஸ்ரீ விருது பெற்ற K. ராமசாமிக்கு பாராட்டு தெரிவித்தார். Keep looking for genuine people, those who are genuine. Because invariably the genuine people will never ask for any recognition and any award. It doesn't matter, because what they have been contributing is not for any desire for recognition, but because inner conviction, they believe that yes, they must do it, and that is why they do it. It is for others, it is for the society, it is for the nation, to identify such people and honor. Because when you honor such people, you are not honoring an individual. You are honoring a positive force, a community, whole section of people. தென்னிந்திய இயற்கை விவசாய உச்சி மாநாடு 2025 வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை கொண்டாடும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாட்டில் மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி முன்னுரிமை அடிப்படையில் முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்களை மீண்டும் தொடங்கவும், தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக புதிய திட்டங்களை அனுமதிக்கவும் ரயில்வே அமைச்சகத்திற்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்ட போதிலும் தேவையான நிதியை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், அறிவிக்கப்பட்ட முக்கிய திட்டங்களுக்கு 94% நில எடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரயில்வே திட்டங்களை விரைவாக நிறைவேற்ற தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்க தமிழ்நாடு அரசு முழுமையாக உறுதிபூண்டுள்ளது என்று அந்த கடிதத்தில் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A தேர்வுகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் தேர்வு மையம் அமைப்பதில் நேர்ந்த குளறுபடிகளால் மாணவர்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரி முன்பு தேர்வர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலம் முழுவதும் இந்த தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. குரூப் 2, குரூப் 2A பதவிகளில் 828 காலி பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக முதன்மை தேர்வை எழுத இருந்த நிலையில் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் குளறுபடிகளால் ஒத்திவைக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக வரலாற்றிலேயே தேர்வு நாளன்று தேர்வு ஒத்திவைக்கப்படுவது இதுவே முதல் முறை என குறிப்பிட்டுள்ள அவர், இளைஞர்களின் பல ஆண்டுகால உழைப்பை சிதைத்துள்ள திமுக அரசு ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த தகுதியில்லாத நிர்வாக திறமையற்ற அரசு என சாடியுள்ளார். அதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்து கண்துடைப்பு செய்யாமல் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காதவாறு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், 2026இல் அமையவுள்ள அதிமுக அரசு இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள், தேர்வு மைய மாற்றங்கள், வினாத்தாள் வராதது மற்றும் பதிவு எண் குளறுபடிகள் போன்ற நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பணியிடங்களுக்கான ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த முடியாத நிலையில் திராவிட மாடல் அரசு இருப்பதை இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்றும், தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவை சிதைத்து லஞ்ச ஊழலில் திளைக்கும் திமுக அரசிற்கு இளைஞர்களின் வாழ்வை அழிக்கும் இச்செயலுக்காக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையே காட்டுகிறது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இரவு பகலாக படித்து தேர்விற்கு தயாரான இளைஞர்களின் உழைப்பை வீணடித்து அவர்களை வீதியில் நிறுத்தியிருப்பது வேதனை அளிக்கிறது என்றும், முறையான திட்டமிடல் செய்யாத டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் தாம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பது நிர்வாகத்தின் உச்சகட்ட அலட்சியமாகும் என்று கூறியுள்ளார். தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டில் ஒரு கல்லூரியும் தேர்வு மையம் மற்றொரு இடத்திலும் இருந்த குளறுபடியே இந்த குழப்பத்திற்கு காரணம் என்றும், 3 IAS அதிகாரிகள் மற்றும் 6 உறுப்பினர்கள் இருந்தும் ஒரு சாதாரண இளநிலை உதவியாளர் செய்யும் பணியை கூட சரியாக செய்யாமல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை திமுக அரசு கோட்டை விட்டுள்ளது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள அறிக்கையில், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பது திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டிற்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களின் கனவுகளை நசுக்கிவிட்டு இளைஞர் அணி மாநாடு நடத்துவது அரசியல் நாடகம் என்றும், ஒரு பக்கம் தேர்வு தொடங்க மற்றொரு பக்கம் மாணவர்கள் போராடும் நிலை ஏற்பட்டது இந்த ஆட்சியின் குழப்பத்தையே காட்டுகிறது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விடுத்துள்ள அறிக்கையில், குரூப் 2 தேர்வு மைய ஒதுக்கீடு மற்றும் ஹால் டிக்கெட் குளறுபடிகளால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் டிஎன்பிஎஸ்சியின் அலட்சியத்தை காட்டுவதே தெரிவித்துள்ளார். 3.5 லட்சம் மாணவ பணியிடங்களை நிரப்புவோம் என வாக்களித்த திமுக ஒரு தேர்வை கூட முறையாக நடத்த முடியாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் பல நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வராமல் இருப்பதற்கு திமுக அரசின் அலட்சிய போக்கே காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முக்கிய தேர்வான டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட சரியான முறையில் நடத்த முடியாமல் நிர்வாக திறனற்ற அரசாக திமுக அரசு விளங்குவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி இன்னும் நியமிக்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் கூட டிஜிபியை நியமிக்காமல் திமுக அரசு திறனற்று விளங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு சரியான திட்ட அறிக்கையை அனுப்பாததால் தான் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும், திமுக அரசின் அலட்சிய போக்கால் தான் மத்திய அரசின் பல நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை சேர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அப்போது குறிப்பிட்டார். திட்டங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நாங்கள் பெற்றோம். இந்த ஆட்சியாளர்கள் முறையாக மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கை நழுவி போய்கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் தான். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளை நயினார் நாகேந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் மொழியின் பெருமையை பிரதமர் தொடர்ந்து உலக அரங்கில் பெருமைப்படுத்தி வருகிறார் என்றும், ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் 5 ஆண்டு காலத்தில் தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று விமர்சித்துள்ளார். வரும் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாக கூறிய நயினார் நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ் மொழி என்கின்ற எங்கள் நாட்டில் ஒரு மாநிலம் இருக்கிறது. அதனுடைய கலாச்சாரம் பண்பாடும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர்கள் மிக சிறந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். என்னுடைய அமைச்சரவையில் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், அதேபோல் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நமது மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், நிதித்துறையில் இன்றைக்கு மிக உலக அளவில் பிரசித்தி பெற்ற நமது மாண்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இப்படியாக தமிழகத்தில் நிறைய பேர்கள் அவங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மலேசிய நாட்டில் போய் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தமிழையும் தமிழ் பெருமையும் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் மட்டும் ஒன்றுமே இல்லை, முட்டை, இந்த மாதிரி டபுள் இன்ஜின் மக்கர் இன்ஜின் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள் தவிர 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு நன்மையும் தேர்தல் வாக்குறுதி சொன்ன எதையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை சொல்லிக்கொள்கிறேன். மும்பையில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் நேபாளம் அணியை 4 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வீழ்த்தியது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்தது. அந்த அணியின் ஜேக்கப் 55 ரன்னும் கேப்டன் ஹாரி 53 ரன்னும் எடுத்தனர். 185 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நேபாளம் அணி போராடி ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. அந்த அணியின் தீபேந்திர சிங் 44 ரன்னும் கேப்டன் ரோஹித் 39 ரன்னும் எடுத்தனர். மற்றொரு வீரர் லோகேஷ் ஆட்டமிழக்காமல் 39 ரன் எடுத்தார். முன்னதாக சென்னை சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 4வது லீக் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் சற்று முன் துவங்கிய மற்றொரு போட்டியில் இலங்கை அணியை அயர்லாந்து அணி எதிர்கொண்டுள்ளது. டாஸ் வென்ற அயர்லாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.